அவர் மேல செருப்பு வீசப்பட்டதுன்னு சொல்ல வராங்களா? அது வந்து பொதுமக்கள் வீசினதா? இல்ல வந்து கட்சி கண்டிப்பா விஜய் ரசிகர் யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க. சரி, சரி, சரி. ஹெல்ப் பண்ணாங்க. ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்களே தவிர, சரி, அந்த சரி. மாரி பண்ண மாட்டாங்க. சரி, சரி, அது சரி. வேற யாராவது பண்ணியிருக்கலாம். இப்போ அவரு வந்துட்டு இந்த ரூ. 10 பாலாஜின்னு சொல்லிட்டு பாட்டு பாடுனாரு ம். இல்லைங்களா? பாட்டிலுக்கு ரூ. 10ன்ட்டு. அதுக்கு அப்புறமேட்டு தான் இந்த மாரி இஷ்யூ ஆமா. ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அதுக்கப்புறம் தான் இந்த சொன்னாங்க. மாரி இஷ்யூ ஸ்டார்ட் ஆச்சுன்னு தான் சொன்னாங்க. ஓ! அந்த டைம்ல அது அது அதுக்கப்புறம் தான் இந்த மாரி விஷயங்கள் ஆமா. ஸ்டார்ட் அதுக்கப்புறம் தான் ஆயிடுச்சு. இது மாரி விஷயம்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்குள்ளார வந்துட்டு செந்தில் பாலாஜி அவரோட ஆளுங்க யாருன்னா இறங்கியிருக்காங்க. இறங்கி இந்த மாரி யாருன்னு பண்ணாங்க. சொல்ல முடியாதுங்க. ஆனா சரி, சரி. கண்டிப்பா ஒண்ணு விஜய்க்கு அவரோட ஆப்போசிட்டா ஆதரவாளர் இருக்கிறவங்களும் இருக்கலாம். இருக்கலாம். அவரோட இல்ல ஆதரவாளரா ஆதரவாளரா இருக்கலாம். ஆனா விஜய் ரசிகர் அப்படி பண்ண மாட்டாங்க. அது சரி, மட்டும் சரி. கன்ஃபார்மா தெரியும். ஏன்னா இவ்வளவு தூரம் அப்படி பண்றவங்களா இருந்தா காலையில இருந்து வந்து வெயிட் பண்ணியிருக்க மாட்டாங்க. உண்ம, உண்ம. இவ்வளவு தூரம் பார்க்கணும் அப்படின்னு. சரி, சரி. விஜய் வந்தோனே வந்து கூட்டத்த கலைச்சிருக்கலாம்ல. ஆ, இவ்வளவு தூரம் வந்து வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லல்ல விஜய் ரசிகர்களுக்குலாம். ஆமா. எங்க வீட்டுக்கே நெறைய பேர் வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டு தான் இருந்தாங்க. சரி, எல்லாரும் சரி, பார்த்துட்டு சரி. தான் ஓ! போயிருக்காங்க. சரி, சரி, சரி. ஆனா செருப்பு வீசப்பட்டது உண்ம. உண்மைதான் அது. செருப்பு வீசப்பட்டது உண்மதான். அது எங்க எந்த இடத்துல இந்த நடந்தது? சூர்யா டிபார்ட்மெண்ட்க்கு ஏத்த மாதிரி. அங்கே தான் நின்னுட்டு இருந்தாரு. அதிலேயே சரி, தான் சரிங்க. நடந்தது. ஆனா நீங்க அத பார்த்தீங்களா? நான் பார்க்கல. சரி, குழந்தைங்க சரி. அவர் பார்த்தாங்க. மேல அவங்க சொன்னாங்க. எறியறதுக்காக பண்ணாங்களா? இல்ல அட்டென்ஷன் சீக்கிங்காக இல்ல பண்ணாங்களா? கும்பல கலச்சு விடறதுக்கு அது பண்ணது. பிரச்சனை ஆமா. பண்ணணும்னு பிரச்சனை இன்டென்ஷனா பண்ணணும்னு பண்ணது. பண்ணது தான் ஓ! அது. சரி, சரி. இப்போ அது வந்து விஜய் தலைமைக்கு தெரியுமே. இப்ப பிரச்சனை ஆன உடனே அவர் கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவரு எந்த வேற ஆக்ஷன்? என்னங்க பண்ண முடியும்? இருந்தாருன்னா இன்னும் அதுக்கு மேல பிரச்சனை ஆகும். ம். போயிட்டு அவர் அந்த அந்த இடத்த விட்டு போனா தான் இந்த கும்பல் கலையும். இல்லன்னா ம். நீங்க விஜய் இருந்து நீங்க சொல்ற மாரி ஹாஸ்பிடல்ல போய் பார்க்கணும். ம். அதெல்லாம் பண்ணீங்கன்னா அந்த கூட்டம் கலையாது. ம். அவருக்கு வேற வழி இல்ல. அவரு அந்த மாரி வெளியில போய் தான் ஆகணும். அதுக்கப்புறமேட்டு யாரா தான் இருந்தாலுமே எந்த அமைச்சரா இருந்தாலுமே பிரச்சனை ஆனோனே கிளம்பிடுறாங்கல்ல. யாரும் ம். கடைசி வரைக்கும் இருக்கிறது இல்லையே. பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே அமைச்சர்கள் தனியா வர்றாங்க. ம். இப்ப அதுக்கப்புறமேட்டு கூட வந்து மக்கள சந்திச்சிருக்கலாம். பாதிக்கப்பட்ட மக்கள. ஆனா வந்து அதுவரைக்கும் அவங்களோட ஆதரவாளர் வந்து சந்திச்சிருக்காங்க. சந்திச்சிருக்காங்க. அவங்களோட கட்சிக்காரங்க வந்து வந்து சந்திச்சிருக்காங்க. சந்திச்சிருக்காங்க. அவங்களும் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணியிருக்காங்க. எல்லாம் கேள்விப்பட்டேன். ஏன்னா சுத்தி சுத்தி இருக்கறனால அதையும் நான் கேள்விப்பட்டேன்.